இந்த மாதிரி எனக்கு இது நான் வாங்கிட்டேன், இது எனக்கு கிடச்சிருச்சு, அதே மாதிரி இந்த பர்சன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி என்னவோ அது பாஸ்ட்டில் நடந்த மாதிரியோ இல்லை பாஸ்ட்டில் நடந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு கிடச்சிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் அதை எழுதணும். எழுதிட்டு உங்கள் பில்லோ கடியில் வச்சுக்கோங்க அந்த லெட்டரை. டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பில்லோக்குள்ளே வச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 மந்த்துக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் இது வந்து நான் 1 மந்த்துன்னு சொல்கிறேன், பட் மினிமம் வந்து நீங்கள் ஒரு 10 to 15 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு இது கிடச்சிரும். ஆனால் நீங்கள் நம்பி அது வந்துட்டு நீங்கள் செய்யணும். ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி படிச்சுட்டு அதை வந்து ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி நினச்சிட்டு படிச்சுட்டு தூங்குறப்போ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுன்னா இதை நம்பிடும். அண்ட் தென் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த பேப்பரை, இந்த லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த லெட்டரில் எழுதியிருக்க விஷயத்த நீங்கள் வந்து வேறு எங்கேயாச்சும் மறைவாக எங்கேயாவது வச்சுடுங்க. அது நீங்கள் திரும்பி எடுக்க தேவையில்லை, அது அப்படியே விட்டுடுங்க, லெட் கோன்னு விட்டுடுங்க. இந்த ப்ராசஸே என்னன்னா இதை லெட் கோ பண்ணுறது தான். விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஓப்பன் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓப்பன் டு த யூனிவர்ஸ். நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட நீ எப்படி வேணால் எனக்கு என்னோட டிசைர்ஸை கொடுக்கலாம், ஐம் ஓப்பன் டு ரிசீவ்ன்ற மாதிரி ஒரு வைப்பில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு கிடச்சிட்டா என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த வைப்ரேஷனோட இதை ரிசீவ் பண்ணவும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகே உங்களுக்கு, ஸோ அதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி நடந்துருச்சுன்றது உங்கள் மைண்டில் இருக்கணும். அப்போது திரும்பவும் அது நடக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ யூனிவர்ஸே உங்களுக்கு கொண்டு வந்து அதை கொடுத்துரும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை ஒரு ஜாபோ ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்துட்டே இருங்க. ஓப்பன் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள், எங்கெங்கே உங்களுக்கு வந்து வேக்கன்சி போட்டிருக்காங்க, இது இருக்குது, ஜாபுக்கு வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவேராக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கான விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிரும். ஸோ இதுதான் ஸ்கிரிப்டிங் மெத்தட், ரொம்ப சிம்பிள். ஸோ ப்ராப்பராக சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன்.